காரகாதிபதியை கூட நம்பிடலாம், பாதகாதிபதியை நம்ப முடியாது. எப்போவுமே கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக பாதகாதிபதிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. அட்டமாதிபதியை நம்பிடலாம், பாதகாதிபதியை நம்பக்கூடாது, நம்பவும் முடியாது. அவங்க அவ்வளோ ஒரு சிரமமான சிரமத்தை கொடுக்குறாங்க. அப்போ இவர் இந்த ரிஷபலக்கணத்துக்கு தான் அவர் அட்டமாதிபதியாக வர்றார். அப்போ இவங்க சொன்ன முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா ரிஷபலக்கணத்துக்கு 2ல் போய் உட்காருவார். இதுவும் மிக கடுமையான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். 2ஆம் இடம் தானே சார், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்கார்றது நல்லது தானே அப்படின்னு சொன்னால், குரு இருக்கக்கூடிய இடத்தை கெடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். குரு அமர்ந்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே தான். பொதுவாக ரிஷப, துலாம், மிதுன, கன்னி வீடுகளில் குரு உட்கார்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதகத்தை செய்யாமல் அவர் விடுறதில்லை. அந்த பாதகத்தை செய்வதோடு